நான்வெஜ்ஜுக்கு ஆல்டர்னேட்டா வெஜிடேரியன்ல அப்படி என்ன டிஷ்ஷஸ் டேஸ்டா சாப்பிட முடியும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரீசெண்டா நம்ம காங்கேயம் தாராபுரம் ரோட்ல லொக்கேட் ஆயிருக்கு அமிர்தா பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் விசிட் பண்ணியிருந்தோம். இங்க ஏசி அண்ட் நான் ஏசி டைனிங் அவைலபிளா இருக்கு. நாங்க இங்க நிறைய டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வெஜ் சூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் ஸ்டார்டர்ஸ்ல பன்னீர் டிக்கா ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த ஸ்மோக்கி ஃபிளேவர்ல சாப்பிட டேஸ்ட் சும்மா அல்ட்டியா இருந்துச்சு, மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். தென் ஹனி சில்லி கோபி அண்ட் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைலாம் ட்ரை பண்ணியிருந்தோம். சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க ஸ்பெஷலா ஜப்பான் பன்னீர் சாப்பிட்டு இருந்தேன். இங்க வந்தா கண்டிப்பா இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தென் மெயின் டிஷ்ல கீ தோசை செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ்ல சாப்பிட்டிருந்தேன். கரெக்டான ஸ்பைசஸ்ல நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. தென் பட்டர் நான் கூட பன்னீர் கிரேவி ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற ஃபீல் இருந்துச்சு. தென் ஃபைனலா மஷ்ரூம் இலை பரோட்டா ட்ரை பண்ணியிருந்தேன். பரோட்டாவை வாழை இலையில வச்சு ஹீட் பண்ணி நல்லாவே கிரேவி கன்சிஸ்டன்சில கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்க சிங்கிள் பர்சன்ல இருந்து 100 மெம்பர்ஸ் வரை அகாமடேட் பண்ற மாதிரி நார்மல் ரூம், ஷூட் ரூம்ஸ் அண்ட் பார்ட்டி ஹால்னு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட அவைலபிளா இருக்கு. அண்ட் முக்கியமா கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு மார்ச் 22 இருந்து ஃப்ரீ ஐபிஎல் ஸ்கிரீனிங் இங்க அண்ட் படியாண்டிபாளையம் பிரான்ச்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. செம வைபா இருக்க போது கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ முடிஞ்சா நீங்களும் ஹோட்டல் அமைதியாக விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம காங்கேயம் 2.0 சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.